ஸோ இப்போ ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ ரெட்டாக மாறிட்டு இப்போ க்ரீன் அண்ட் வந்து இப்போ வந்து பர்பிள். ஓகே, ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ளூட் லைட். ஃப்ளூட் லைட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேக்ரவுண்டில் வந்து ஒரு கலர் லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கலாம். ஸோ அதுதான் இந்த லைட்டு. இதில் வந்து 2 பீஸ் வாங்கினேன். இந்த லைட் வந்து மல்டி கலர் லைட்டு. இந்த லைட்டுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இந்த இதில் உள்ள எல்லா லைட்டும் வந்து நம்ம வந்து இதில் வந்து எரிய வச்சுக்கலாம். ஸோ எல்லா கலர் ஃப்ளேவரும் இருக்கும். ஒரு 60 கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நிறைய ஸ்ட்ரோப் லைட்டு, ஸ்ட்ரோக்ஸு, அந்த மாதிரி நிறையா மிக்சிங்லாம் இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ இந்த லைட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த லைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸிங்டான்ட்டு போட்டிருக்காங்க. அந்த கம்பெனிலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. 50 வாட் பல்ப், 50 வாட் லைட்டு. அண்ட் வந்து இதோட நேம் பிரிக் மல்டி கலர் ரிமோட் எல்இடி ஃப்ளூட் லைட். ஸோ ஃப்ளூட் லைட் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃப்ளூட் லைட் தான். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லைட் மாதிரி இருக்கும். ஒரு ஃபோக்கஸ் லைட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அமேசான்லேருந்து நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். 2 பீஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். 2 பீஸ் வந்தால் 1 பீஸோட ப்ரைஸ் தான் வந்துச்சு. அதனால் 2 பீஸ் போட்டிருந்தேன். அந்த எல்இடி லைட்லாம் ஃபஸ்ட்டு ஒன்று இது, இன்னொன்று வந்து பேக்ரவுண்டில் இருக்குது. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் லைட்டு. ஸோ லைட் இப்படி தான் இருக்கும். பின்னாடி வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ தான், இதில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. யூசர் மேனுவல் கூட கிடையாது. ஸோ பட் வந்து நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லாயிருக்கு. குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம தரையில் வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி இப்படி வளைச்சி நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். இது வந்து மெயினான ஒன்று பார்த்திங்கன்னா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. வாட்டர் பட்டா கரண்ட் வந்து லீக் ஆகும். பட் வந்து இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப்னு போட்டிருக்காங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. உள்ளே வந்து தண்ணி போகிறதுக்கான கேப் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வெளியே எங்கேயும் யூஸ் பண்ணாங்க. வீட்டுக்குள்ளே இந்த சைடில் வாலில், அப்புறம் வந்து ஏதாவது விண்டோ சைடில், அந்த மாதிரி சைட்லலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து இது ஒரு மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எப்படி சொல்ல, கலர் பிக்சர்னு சொல்லுவாங்களா, ஒரு கேமரா இப்போ சென்டரில் இருக்குது. அந்த கேமரா வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கும். ஸோ இந்த சைட்லேருந்து ரெட் வச்சுருப்பாங்க, ரெட் கலரில் ஷேட் ஆகும். அந்த சைட்லேருந்து ப்ளூ கலரில் ஷேட் ஆகும். அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளூட் லைட்ஸு. அப்புறம் வந்து இதை விட கூட்டினதெல்லாம் நிறைய இருக்குது. குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும். இது வந்து இருக்கையிலே குறைஞ்சதில் ஒரு குட் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி லைட்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி லைட்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிலாம் எடுப்பாங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஓகே, இப்போ இந்த லைட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன். இதில் வந்து என்ன ஒயர், 2 ஒயர் வருது. இந்த 2 ஒயர்லேயே நம்ம இது எது கொடுக்கோம் பார்த்தீங்கன்னா, கரண்ட், பவர் சப்ளை, நார்மலான பவர் சப்ளை. 2 ஒயரை வந்து ஜாயின் பண்ணி டேரெக்டாக வந்து ப்ளக் பண்ணி மாற்ற வேண்டியதான், அவ்வளோதான். ஓகே, நான் இப்போ வந்து 1.5 மீட்டர் ஒயர் எடுத்து நான் இது வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லைட்டோட பேக்ரவுண்டில் 2 ஒயர்ஸ்க்கு போகுது. ஸோ இப்போ நான் வந்து 1.5 மீட்டர் ஒயர் எடுத்திருக்கேன். 1.5 மீட்டர் வந்து ஒரு கரண்ட் பவர் சப்ளை ஒயரு. இதை வந்து நீங்கள் வந்து ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து ஸோ இதில் வந்து நல்லா வந்து ஒயரிங் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்து திருக்கி விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து டேப் பண்ணணும். ஓகே, இப்போ ஒன் சைடு வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து டேப் அடித்து விட்டுடலாம். இன்சுலேஷன் டேப் வந்து நான் வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக் கலர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டேப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு, இந்த ஒயரோட அதர் சைடு இருக்குங்களா, ஸோ ஒயரோட இன்னொரு சைடு, அதில் வந்து நம்ம வந்து இந்த 2 பின் ப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ 2 பின் ப்ளக் வாங்கும்போது கொஞ்சம் வந்து குவாலிட்டியாக வாங்க, அப்போ தான் கீழே விழுந்தாலும் உடையாது. ஸோ அதனால 2 பின் ப்ளக்கு ஃபஸ்ட் வந்து உள்ள ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் உள்ள இந்த மாதிரி 2 ப்ளக்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டீல் ஒரு இரும்பில் ஆன ப்ளக்கு. இதில் வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை உள்ள வச்சு கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஈஸியான மெத்தட் தான், எல்லாத்துக்கும் புரியும். ஓகே, 2 அண்ணா வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ப்ளக்கை அப்படியே இந்த ப்ளக்கில் வச்சு, இந்த மெட்டல் அப்படியே அந்த ப்ளக்கில் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ ரெடி. நம்ம இந்த லைட்டை வந்து இப்போ வந்து பவர் சப்ளை கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைட்டை வந்து இதில் வச்சிடலாம். இதுக்கான ரிமோட் பார்த்திங்கன்னா இது இருக்குது. இப்போ சாரி, இது அந்த லைட்டுக்குள்ளது. இதுக்கான ரிமோட் நான் இருக்குது. இதில் வந்து ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. அந்த கவரை அப்படியே வந்து எடுத்து விட்டுருங்க. அது வந்து பேட்ரி பேக்கேஜ் வந்து காலியாகாமல் இருக்குது அந்த கவர்.
ஓகே, ரிமோட் ரெடி. இப்போ வந்து பவர் சப்ளை கொடுக்கலாம் டேரெக்டாக. ஸோ இப்போ ஒயர் பாக்ஸில் வந்து பவர் சப்ளை கொடுக்கலாம். ஸோ கொடுத்த உடனே வந்து பளிச்சுன்னு அடிக்குது. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து வச்சு பார்த்துக்கலாம். ரெட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு தான் ரெட் எடுக்கணும். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ ரெட் அண்ட் இது க்ரீன், இது ப்ளூ, அப்புறம் இது ஒயிட். ஸோ அப்படி நிறைய மல்டி கலர்ஸ் இருக்குது, நிறைய வித்தியாசமான கலர்ஸ்லாம் இருக்குது. பர்பிள், அப்புறம் பேட்டர்ன், இது வந்து ஃப்ளாஷ். இது அப்படி டல்லாகி அப்படியே வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ப்ரைட்டாக தெரியும். இது வந்து ஃப்ளாஷ். இது வந்து ஸ்ட்ரோக். இது வந்து அப்படியே வந்து டிஸ்கோ மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து ஸ்ட்ரோக் மோட். அப்புறம் இது வந்து ஃபேடட். இது ஒயிட் அப்படியே வந்து ஃபேட் ஆகும். ஸ்டார்டிங் மாதிரி தான், அந்த ஃப்ளாஷ் மாதிரி தான் ஃபேட் ஆகி மறுபடியும் ரிட்டர்ன் எரியும். அப்புறம் லாஸ்ட் வந்து ஸ்மூத். ஸோ இது வந்து ஸ்மூத்தாக எரியும். ஸோ அப்படியே மெல்ல ஸ்லோவாக வந்து ஸ்ட்ரோக் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இந்த 5 பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேட்டர்ன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே கலர் லைட், 16 கலர் லைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரெட் வச்சுருவோம். ரெட் வச்சாச்சு. இப்போ இதோட பிரைட்னஸை குறைக்க கூட்டுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இப்போ இதை குறைக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிரைட்னஸ் குறைஞ்சிட்டு ரொம்ப டல்லாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம். என்னோடய கையில் வந்து ஒன் சைடு வந்து எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சில ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ பிரைட்னஸை கூட்டுறேன். ஹேண்ட் வந்து ரொம்ப க்ளோ ஆகிட்டு. ஸோ நல்லா குறைச்சி வச்சு நீங்கள் வந்து 2 லைட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 2 லைட்டையும் அந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்குது. டபுள் லைட் வந்து பேக்கில் வந்து செட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து ரிமோட் வந்து நம்ம ஹேண்டில் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து இந்த லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ ரெட்டாக மாறிட்டு இப்போ க்ரீன் அண்ட் வந்து இப்போ வந்து பர்பிள். ஸோ ஃபஸ்ட் வச்சது பர்பிள் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து ஆரஞ்சு, அப்புறம் ப்ளூ. ஸோ ப்ளூ வந்து க்ரீனாக தெரியுது, ஏன்னா அது வந்து பேக்ரவுண்டில் வந்து எல்லோ கலர் லைட், எல்லோ கலர் சுவரு, எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கனால நம்மளுக்கு வந்து ப்ளூ வந்து க்ரீனாக தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பிங்க்கில் வந்து டார்க் பிங்க் இது. அப்புறம் இது வந்து கொஞ்சம் வந்து லைட் பிங்க். அப்புறம் இது வந்து ரொம்ப லைட் பிங்க். ஓகே, இது வந்து க்ரீன் சைட், இது டார்க் க்ரீன். அப்படி எல்லா கலர் மிக்சிங்கில் இருக்குது. அப்படியே வந்து மிக்சிங்காக இருக்குது. இப்போ ரெட், இப்போ க்ரீன், பர்பிள். எனக்கு பர்பிள் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த லைட்டோட அமேசான் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வந்து பை பண்ணுங்கள். பட் வந்து இது வந்து ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் ஸ்டுடியோக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஆர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு, பேக்ரவுண்ட் லைட்ஸுக்கு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.